அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது மாற்றப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கொங்கு நாட்டின் காங்கேயம் வளநாட்டில் காங்கேயத்திற்கும் திருப்பூருக்கும் இடையில் காங்கேயத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த திருக்கோவில் பார்த்திங்கன்னா 496 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு மலைக்கோவில்னு சொல்லப்படுதுங்க. இந்த திருக்கோவில் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த திருக்கோவிலுக்கு வாகனங்கள் வந்து செல்ல 2 கிலோமீட்டர் மலைப்பாதை தார் சாலையாக அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா பழமையான திருக்கோவிலாகவும் சொல்லப்படுது. இந்த மலையில சிவமும் ஸ்கந்தரும் வேறில்லை என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த மலை சிவன் மலை என்றும் அழைக்கப்படுதான். இந்த மலையில மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், உத்தரவு என பல்வேறு சிறப்புகள் பொருந்தியது சிவன் மலை வரலாற்று சிறப்புன்னு சொல்லலாங்க. சிவபெருமான் திருப்புறத்தை அளிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன் மலைன்னு அழைக்கப்படுதுங்க. அதே போல ஸ்ரீ ஆஞ்சநேயர் சஞ்சீவி பருவத்தை எடுத்து செல்லும் போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகைகள் விழுந்த நிறைந்த மாமலை என்றும் போற்றப்படுதுங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா முதல் யுகத்தில் பொன்மலையாகவும், 2வது யுகத்தில் வெள்ளி மலையாகவும், 3வது யுகத்தில் செம்பு மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் இருந்தபடி மாறுவதால காமரூப ஜோதிகிரி என்றும் ஆண்டோர்களால் இந்த மலை அழைக்கப்படுதுங்க. இந்த மலையில் ஓமைக்கு தவம் புரிந்து வந்ததால் சக்தி சிவமலை எனவும் பல்வேறு பெயர்களால் இந்த மலை அழைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த மலைக்கு பின்புறத்தில் பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் தொலைவில் பட்டாளியூர் என்னும் ஸ்தலம் அமைஞ்சிருக்குதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஸ்தலத்தில் உள்ள சிவபெருமானின் புதல்வரே மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சிவஜலபதி என்னும் திருநாமத்துடன் ஸ்ரீ வள்ளியுடன் காட்சி தராருன்னு சொல்லலாங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசேனா அம்பாள் சன்னதி தனியாக அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. இங்கு உற்சவர் கல்யாண கோலத்தில் வள்ளி தேவசேனா உடனமர் சுப்பிரமணியராக காட்சி தராங்கன்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மகா மண்டபத்தில் ஸ்ரீ நடராஜர், ஸ்ரீ சிவகாமி அம்மன் சன்னதி, பள்ளியறை அருகில் உற்சவ மூர்த்திகள் சன்னதியும் அமைஞ்சிருக்குதாக சொல்லலாங்க. அதே போல் ஸ்ரீ நடராஜர் சன்னதி பக்கத்தில் சிவவாகிய சித்தர் முருகப்பெருமானை பூஜிப்பது போல சுதைபிம்ப சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க. நுழைவு வாயில துவார பாலகர்கள், நவ வீரர்கள் காட்சி தராங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜுரநோய் தீர வழிபடக்கூடிய கடவுளாக ஸ்ரீ சுரலோக நாயகி உடனமர் ஸ்ரீ சுரலோகநாதர் சுவாமி சன்னதியும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் ஆலயத்துக்கு பின்புறத்தில் கொடிமரம் விநாயகர் சன்னதி, பிரகாரத்தில் ஸ்ரீ சூரியன் பல்லாண்டுகளாக உள்ள புளிய மரத்தடி விநாயகர் சன்னதியும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் சன்னதி வலப்புறத்தில் ஸ்ரீ நானம்பிகை, ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் அமைஞ்சிருக்கான். தென்புறத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதியும் அமைஞ்சிருக்குங்க. தென்மேற்கு திசையில் கன்னிமூல கணபதி, வடமேற்கில் ஞான தண்டாயுதபாணி சன்னதியும் அமைஞ்சிருக்கு. வடக்கு திசையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுமத்திர சண்டர், ஸ்ரீ துர்கை சன்னதிகளும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த தலப்புராணம் தொடர்புடைய அம்பிகையால் ஏற்பட்ட சாபம் தீர நவக்கன்னிகள் வழிபட்டு சாப விமோசனம் தீர்த்த நவக்கன்னிகள் சன்னதியும் இங்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா தலை விருச்சகமாக இங்கு தொரட்டி மரம் திகழுதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் திருநள்ளாரை போலவே தனி சன்னதியில் சனி பகவான் எழுந்தருளி இருக்கிறாருன்னு சொல்லலாங்க. அகம முறைப்படி சூரியனை பார்த்து அனைத்து கிரகங்களும் உள்ள நிலையில் நவகிரக சன்னதியும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க.
இந்த ஆலயத்தில் பழமை மாறாமல் ஸ்ரீ சேத்திரபாலர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ பைரவர் சன்னதியும் அமைஞ்சிருப்பது தனி சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிப்புறம் கார்த்திகை திருநாளில் தீபம் ஏற்றப்படும் தீபஸ்தம்பமும் அமைஞ்சிருக்குங்க. அதே போல் இந்த ஆலயத்துக்கு கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா அரசமர விநாயகர், அரசு வேம்பு விநாயகர் சன்னதி, படி ஏறும்போது படி விநாயகர் சன்னதியும் அமைஞ்சிருக்குங்க. இந்த திருக்கோவிலில் திருவலகு செய்து வந்த சடச்சி என்னும் பணிப்பெண் காசிக்கு சென்று கங்கையில் நீராட விரும்பிய போது நீராட முடியாததால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் காசி நகரில் உள்ள கங்கையை மலைக்கு பின்புறத்தில் உள்ள நந்தவனத்திற்கு அருகில் தோற்றுவித்தாருன்னு சொல்லப்படுதுங்க. தற்போது இந்த குளமானது ஆத்தா குளம்னு அழைக்கப்படுதுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சடச்சி அம்மனுடைய சன்னதியும் அமைஞ்சிருக்கா. மேலும் அகத்தியர் தீர்த்தம், இந்திர தீர்த்தம், மங்கள தீர்த்தம், வீர தீர்த்தம், பிரம்மானந்த தீர்த்தம் என பல்வேறு தீர்த்தங்கள் உள்ளடக்கியது இந்த மலைன்னு சொல்லலாங்க. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா கானா, சுனை, கரு, நொச்சி என பல்வேறு அற்புதங்கள் நிறைந்தது இந்த மலைன்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தெப்பக்குளம் சரவண பொய்கைக்கு சமமானதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் உள்ள முருகப்பெருமானை நகுடன் தன் சாபம் தீர பூஜை செய்து நல்ல பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பழம்பொருந்திய அனுமான் அசுரர்களை அழிக்கவும் வன்மம் தீர்ப்பதற்காகவும் தன் நலன் வேண்டி வரக்கூடிய பக்தர்கள் நோய் தீர முருகப்பெருமானை போற்றி வழிபாடு செய்து தனி கோவில் கொண்டு சன்னதியுடன் மலைக்கு பின்புறத்தில் வீற்றிருக்கிறார்னு சொல்லலாங்க. அதே போல இந்த மலையில் உள்ள முருகப்பெருமானை அகத்திய முனிவர் பூஜை செய்து 6 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவர்களின் நாயகனாக உள்ள இந்திரன் இந்த ஸ்தல முருகனை வழிபட்டு பொன்னுலகம் ஆண்டு நற்பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி சரஸ்வதி தேவி வாக்குவரம் பெற்றதாகவும் சொல்லலாங்க. பல்வேறு முனிவர்கள், கணங்களும் தேவர்கள், ரிஷிகள் பூஜித்து வணங்கி நற்பெயர் பெற்ற ஸ்தலம் நாயகர் ஸ்ரீ சிவ ஜலபதி முருகப்பெருமான் ஆவாருங்க. இந்த ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவின் போது மலையை சுற்றி அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெறுமா. இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திக்கு அன்னதான சிவ ஜலபதி என்ற சிறப்பு பெயரும் இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த கோவிலின் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்றும் சொல்லலாங்க. நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாக உணர்த்துவதால் இங்கு இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குதுன்னு சொல்லலாங்க. சிவன்மலை ஆண்டவர் பக்தரின் கனவுல குறிப்பால ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு நடந்து வருதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் கனவில் தோன்றிய கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு வைத்து உத்தரவு கேட்பாங்களாம். அனுமதி கிடைத்துவிட்டால் ஏற்கனவே வைத்துள்ள பொருளை எடுத்துவிட்டு தற்போது பக்தரின் கனவில் சொன்ன பொருள் வைத்து பூஜை செய்யப்படும் சொல்லலாங்க. இந்த நிலையில திருப்பூர் மாவட்டம் காங்கேய அருகே உள்ள ஆறு தொழுவு பகுதியை சேர்ந்த பக்தரின் ஒருவரின் கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதைத் தொடர்ந்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து தற்போது பூஜை செய்யப்பட்டு வருவதாகவும் சொல்லலாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகளும் பிற நாடுகளில் கோவில்களும் பல இருந்தாலும் கூட சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறிது வேறுபட்டதுன்னு சொல்லலாங்க. காரணம் ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தினசரி 5 கால பூஜைகள் நடைபெறுதுன்னு சொல்லலாங்க. முதல் பூஜையானது காலை 6 மணிக்கு தொடங்குகிறதாம். காலசந்தி பூஜை காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணிக்கு தொடங்குதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சாயராஜ பூஜை மாலை 6 மணிக்கும் கடைசியான அர்த்தஜாம பூஜை வந்தீங்கன்னா இரவு 8 மணியோட பூஜைகள் நிறைவடைதுன்னு சொல்லலாங்க. சிவன்மலையில் இன்றைக்கும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுதுங்க. அவங்க பார்த்திங்கன்னா புண்ணியம் செய்தவங்க கண்களை மட்டும்தான் அவ்வப்போது புலப்படுவாங்களாம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு முருகா பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு திருமண தடை இருக்கா, அல்லது வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா, மனக்குழப்பம் இருக்கா, நிறையா பிரச்சனைகள் இருக்கா? சரி, நீங்கள் இந்த வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு சரியான தீர்வு கிடைக்கும்.